இது நம்ம ஊரா? இது எங்க ஊரா? எங்க ஊரா? இது உங்க ஊரா எங்க ஊரா? எல்லாம் நம்ம ஊர்ல விடுங்க. இப்படிப்பட்ட ஒளி அமைப்பகத்தோடு சேர்ந்து ஒளிநாடாவில் ஒளிப்பதிவு செய்தவருடைய அன்பு இது உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கிடந்தவனுங்க. ரொம்ப அழகா எடுத்துக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.
ஜோதி கொத்தனார் ஜோதி அவர்கள் எங்க வழியா கிடைக்கும் சக்தி பாரதி அவர்களை பாராட்டி 50 அன்பளி வழங்கினார்கள். பயமுறுத்தாத அந்த பிள்ளைய ஏற்கனவே பயந்து நிற்கிது. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. அன்பில் பிடித்து செய்த அன்பு அப்பாவர்களுக்கு நன்றி, நன்றிகிறத வணக்கம். கைதட்டி உற்சாகப்படுத்தி அன்பு ரசிக பெருமகளுக்கு நன்றி, நன்றிகிறத வணக்கம். கல்வி கடலை கடைந்த அமுதற்கு நல்கின்றால் நாட்டில் கழிக்கும் கவி வானஜலுக்கும் தேசத்தந்தே சிறந்த பணியாக கடும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இறைத்து நடக்கும் எமது உயர்நோக்கி நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூடியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சுரம் தாழ்ந்த முதல்கள் வணக்கத்தை யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமர செய்வது என்பது எளிதல்ல. சலதாரி விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குளமொன்றே கொள்வதனால் துணைகட்டல் வெல்வதுண்டு. உளவர தொழிற்சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமொன்றை கொள்வதனால் நவிழ்வது பெரிய குற்றம். சலதாரில் வெளிவரக்கூடிய சுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தை நடத்த போய் கலக்கும் பொழுது அது தன் இனம் என்று முதவினர் என்று வேற்றில் கொள்கைகளை தவிர விட்டுவிடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சுடைய விரித்த பந்தந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொருட்குற்றம், அபிநய குற்றம், எந்தவித குற்றம் தென்படேனும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பன்மான் முதுகப்பன்மனை வணங்க வேண்டும். அவனின் நல்லாசை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் நம்பியை நின்னுடைய தந்தைக்கான எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மொழியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். தமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம் பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் எண்ணெய் பற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு பழமுதிர் சோலை வீற்றிருக்கிற எம்பெருமானை வணங்கலாமே. பழமுதிர் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி. Thank you.
பெருமானை வணங்கிவிட்டால் அவர் தன்னையாக ஊர்கோல் அவர் தன்மை தோட்டத்தை வழிக்கும் மாறி காளி நீலி திரிசூழி ஆத்தாழை எங்கள் அங்கமெல்லாம் பொத்தாழை மாதுளம்பு நிலத்தாழை புவி அடங்க காத்தாழை அன்னை இமயமலை ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பலாசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பணிமூண்டு வெள்ளை கமலத்தை வீழ்ச்சிருப்பான் வெள்ளை அரியாசனத்தில் அரசனோடு நமக்கெல்லாம் மட்டுமே சரியாசனம் கொடுத்து வைத்த கலைவாணியின் பொற்பாதங்களை பணியலாமே. கனியமுதே கனியமுதே கருணை கடலே துணை நீயே சுந்தரேசர் மகிழும் மகிழே மாதவர் போற்றுயிலே மனமனத்தனை பணிந்தோமே அங்கைய கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக உமையால் அந்த அழகிய
கொண்ட முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்ட முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து மொழி குமையா ஆட்சி செய்தார் அந்த அழகிய மாநகர் மதுரையே. மதுரையிலே 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 எழுச்சப்பட்டிய மறுபடி முதல்ல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள் இருந்தாலும் குறிஞ்சி நிலத்துல வேள்வி மலை சாலில்லை. முருகனுக்காக செந்தனையும் நம்மளது உறவிற்காக கருந்தினையும் விதைக்கப்பட்டுள்ளதா திணைகளுக்கும் சேரானுமன்றி பகவலுக்கும் சேரானுமன்றி கையில் கவன் கொண்டு வானப்பாடு பெறக்கூடிய பட்சிகள் எல்லாம் வானப்பாடு விதக்கிறது. அப்பா ஏன் அழைத்து வரவில்லை? சரி இருக்கட்டும். இருந்தாலும் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. எனது வாக்கியத்தை பயன்படுத்தி படத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணும் கத்துமாக காவலை பார்க்க வேண்டும். அப்பா வந்து சொல்வதை காட்டிலும் பாதுகாப்பாக நீங்க எல்லாம் உடனவர் இருக்கும்பொழுது அதனால அப்பா எதுக்கு வந்தாங்கன்னு சொல்லணும். நீங்களே வந்து நம்ம பாதுகாப்பா கூட்டிட்டு வந்து பாதுகாப்பா போய் அனுப்பிச்சு விட்டுருவீங்கல்ல. அதனால காவலுக்கு எப்படி எல்லாம் புகழப்படுத்தால் எம்பெருமான் முருகன் வெளிக்கொள்ள வேண்டும். அது நம்ம பொட்டப்பட்டி மக்கள் முன்னிலையில வந்து பயம் இல்லாம வரலாம். ரொம்ப தைரியமா நம்மளுக்கு பாதுகாப்பாக அவர்களும் கூடவே காவலுக்கு வராங்களா அப்படின்னு அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அன்பம் முருகமாகி அனாதே பழமாய் கொண்டாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கொண்டு கருணைக்குள் முகங்களாலும் கரங்கள் 12 கொண்டு ஒருத்தன் முதல் உதித்தனன் உலகம் என்று சொன்னார்களே. எம்பெருமானை காண்பதற்காகவே பல நாள் வழி மீது விழி வைத்து காத்துக்கொண்டே இருக்கிறேன். 5 வயசுல இருந்து அவனுக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். 5 வயது நிலை அறியாத பருவத்தினுள்ளே பிஞ்சிலே கூடி பிரிய மனமிலே முருகா என்று அனுதனம் அவரை பற்றி நினைத்துக் கொண்டே இருந்த அப்ப என்னோட தன்மையில் கந்தன் நினைத்து எப்படியாவது என்னுடைய காதல் வலையில் அழைக்கலாம் என்று மீண்டும் கந்தனை வரைவலாம் என்று ஆசையோடு பக்திக்கு ஒரு அளவு இருக்கு. போதும். சரி, நீங்களே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் மீண்டும் பக்தியோட போகலாமா? என்ன காலையில முருகனை பார்க்கலாம் ஒரு முடிவோட இருந்தாலும் கொஞ்ச நேரம் காதலிக்கலாம்னு ஒரு ஆசை சொன்னீங்களே. உங்களுக்கு எல்லாம் இப்படி ஆசை இல்லையா? உங்களுக்கு வரும்போது எனக்கு வராதா? இல்ல உங்களுக்கு எல்லாம் வருதுன்னு நினைச்சேன். இந்த தன்மையோட இந்த காதலை எப்படி கந்தன் இடத்தை செல்லாம் என்று கண்ணன் மனைவியின் எப்படி எல்லாம் ராதை காத்திருந்தால் அது போல நானும் அந்த கந்தனுக்கு காத்திருக்கலாம் என்று எதிர்பார்த்தேன். நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே அமைப்பில் இந்த பக்கம் இடத்துக்கு இதே இடத்துல பார்த்தது மீண்டும் பார்ப்பதற்கு இத்தனை வருட காலங்கள் ஆகிவிட்டது. இதையெல்லாம் பார்ப்பதற்கு மீண்டும் எனக்கெல்லாம் ஒரு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அமைப்பாளர் அன்பு உடன்படுவாத சகோதரர் அன்பு அண்ணா செல்வம் அண்ணா இப்படிலாம் அமைக்க வேண்டும் என்று சரியா
நம்பிக்கை வளர்த்து விடு என் மேல் நம்பிக்கை வளர்த்து விடு சரியான பக்க மேளங்கள் இப்படி அமைந்தால்தான் இதை வெளிக்காட்டும் வகையில் ஒளிபெருக்கி அது போல எனக்கு அப்படின்னு சரியாக ஒளிபெருக்கி எடுத்து உடுத்திருக்கு அப்படின்னால கைதட்டல் வந்து ஏன்னா கேட்கலாம் வருமா அதோட ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த அன்புள்ளவர்களுக்கும் பக்க மேளங்களுக்கும் எங்களுக்கெல்லாம் கைதட்டி ரசித்த அன்பு ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கிடந்த வணக்கம். இருந்தாலும் இவ்விடத்தில் கால நேரத்தோடு அன்பான தோழிகளை அழைத்து காவலுக்கு செல்ல வேண்டும் எங்க அப்பா சொல்லியிருக்காரு. நான் மட்டுமா தனியா போகணும்? எதுக்கு இப்ப பொம்பளை பிள்ளை தனியா காவல் கற்பிச்சிருக்காங்க? நேர்த்திக்கடனை நிவர்த்தி செய்ய நான் போறேங்க. எங்க அப்பாவுக்கு 7 ஆண் பிள்ளைகள் நம்பி தலைவனுக்கு 7 பேர் இருந்தாலும் வெள்ளி பிள்ளையாக நான் ஏன் காவலுக்கு செல்ல வேண்டும் சொன்னாங்க தெரியுமா? முல்லா பெருமாளிடம் வேண்டிக் கொண்டாதான் எங்க அப்பா. முல்லா எனக்காக ஒரு பெண் பிள்ளை கிடைத்து விட்டால் அந்த பெண் பிள்ளைகள் உனக்கு அந்த திணைகளை காவல் செய்து அனுப்பி வைக்கிறேன் நைவேத்திய பொருளுக்காக அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அதனால உடனே கேட்டதும் கொடுத்தாரா முருகன். வள்ளி கிழங்கு தோன்றிய பள்ளத்தினரிய வள்ளி கொடியில் என்னை கண்டெடுக்கப்படலாம் வள்ளின்னு பெயர் வச்சுக்காரு. கனகு வேலை பூங்குல மகள் என்று என்னுடைய இனத்தின் பெயரே காரண பெயர். அது செல்ல பெயர் காரண பெயர். இப்படிப்பட்ட தன்மையில் இங்க 13 வயது பருவமடைந்து நான் காவலுக்கு வந்தேன். 13 வயசு தான் எனக்கு இருக்கலாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஆமா அதனால இந்த காவலை எப்படி பார்க்கலாம்? பெற்றவர்கள் பெற்ற கடனை எல்லாம் பிள்ளைகள் தான் நிவர்த்தி செய்ய வேண்டுமா? அப்புறம் என்ன ஏன் பெத்த என்னை மட்டுமா பெத்த எனக்கு கடை வாங்கின அப்படின்னு கேட்க கூடாது. பெற்றவர்கள் எந்த கடன் வைத்திருந்தாலும் அது பிள்ளைகள் தான் அடைக்கணும். அதனால எங்க அப்பா வச்சேன் நேர்த்தி கடனை நான் நிறைவேற்றலாம். என்னை ஏன் பெத்த என்னை மட்டுமா பெத்த எனக்காக கடை வாங்கின அப்படின்னு கேட்க கூடாது. பெற்றவர்கள் எப்பேற்பட்ட கடன் வச்சிருந்தாலும் அது பிள்ளைக்கு நம்ம தான் அடைக்கணும். அதான் தலையாய கடமை. அப்பேற்பட்ட தன்மையில் எங்க அப்பா பெற்ற நேர்த்தி கடனை முருகனுக்காக நிவர்த்தி செய்ய காவலுக்கு போலாம் நான் வந்திருக்கேன். நான் மட்டும் தனிமையா வராம என்னுடைய அன்பான தோழிகளை மலைத்து வந்திருக்கேன். உங்களோட கொஞ்ச நேரம் போட்டி போட்டு இந்த இடத்துல என்ன பாட்டு வேணாலும் பாடலாம்னு ஒரு ஆசையோடு வந்திருக்கேன். ஆமா நம்மளெல்லாம் ரொம்ப அழகாக உள்நாட்டு மட்டும் கிடையாது வெளிநாட்டுக்கும் வெளியில் எடுத்து ரொம்ப அழகாகவும் காமிக்கின்ற ஒளிநாடு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற அன்பு அண்ணன் கலைமூர்த்தி அண்ணன் திருவாலங்குடியை சேர்ந்த சுபா தங்கராஜன் அவர்கள். இது நம்ம ஊரா? இது எங்க ஊரா? எங்க ஊரா? இது உங்க ஊரா எங்க ஊரா? எல்லாம் நம்ம ஊர்ல விடுங்க. இப்படிப்பட்ட ஒளி அமைப்பகத்தோடு சேர்ந்து ஒளிநாடாவில் ஒளிப்பதிவு செய்த அன்பு இது உள்ளவங்களுக்கு நன்றி கிடந்த வணக்கம். ரொம்ப அழகா எடுத்துக்கீங்க. ரொம்ப சந்தோஷம்.
எனிதாக்கும் காதலே இதாக கொள்ளை நெல்லும் எனிதாக்கும் காதலே அன்புகள் அனைவருக்கும் நன்றி. அன்பான தோழிகளை மன்னனை மலைத்து காவல் செய்யணும். மேகத்தை தூதி விட்டா தேசமாறி போகுமோனே தாயமல்லமற்றானே தண்ணியனா தூதி விட்டேன் தண்ணிக்கும் இந்த கண்ணி தன்னனுப்பும் குறையாம எப்ப வந்து தரப்போற எப்ப வந்து தரப்போற